என்னடா சொல்லுடா. அம்மா உடம்பு அசுவே இல்ல. ஆமா அப்படியே நின்னுறாங்க. அவங்க வாய் அப்படின்டா அப்படியே ஊத்துதுமா. டேய் அது ஒண்ணு இல்லடா. இப்ப கைடி கல்ல நாடு காடுறாங்கல்ல, அம்மாக்கு ஒண்ணே செட் ஆகல, அதனால அம்மா வாய் நம்ச்சில எடுத்துனுக்குது. அந்த செங்கல் போட்டாங்க. டேய் செங்கல் வேணாம். அப்ப எங்க போய் பூனை காசு இருக்குடா, புடிங்க மத அடி. டேய் அருவி இட்லி அங்க போய் நான் டாட்டு. டேய் சாம்பு கட்டி சாமே செத்து போடா. டேய் அருவி நீங்க 3 பேரும் உள்ள போங்க, நான் பரிசு கூட்டுக்கு போறேன். அது நாம இருக்கும்போது கொடுத்தாங்க. டேய் நீங்கலாம் பார்த்தா வாரி எடுத்து மீரா மீரா நம்ம பார்த்தா வாரி அடிச்சுப்பா. நம்ம கோயில் பின்னால வாரி அடிச்சு. டேய் நீ வாரி அடிச்சு சொல்லு, நாலாவது வாரி அடிக்கல. பீச இருக்கு வையா. டேய் நான் சொன்னேன் அதுல தண்ணி இருந்தது, என்ன தொக்க இருந்தது. டேய் அது நீ கேட்டடா. ஆத்தா அப்படி சாப்பிட்டா தான் பாக்குறா. நான் வாட்ட மாட்டப்ப 4 காண்டி அறிய மாட்டாப்பா. யார் போட்டே போயா அம்மா நாங்க போயிட்டு வரேம்மா. அம்மா காலமே கட்டு போயிருக்குது. அவனை பார்த்தாலும் பாதியா பாரிப்பார். ஆகட்டுமா சத்யா என்ன வடகெல்லாம் பெருசா இருக்குது. ஏங்க உங்க பாடலையும் இனிமே வந்துச்சுல, உங்களுக்கு ஒரு பரிசு தரலான்னு இருக்கிறேன். எனக்கு பரிசா? போன நிறுத்தலம்மா, நீ கொடுக்க பரிசு கொண்டு வர யாருக்குமா கொடுக்க போறேன்? உலகத்துல எனக்கென்று தாய் தந்தை உற்றார் உறவு யாருமே கிடையாது, எனக்கு எதுக்குமா அந்த பரிசுல? ஏங்க அந்த பரிசு என்ன பரிசுமா? என்னங்க உங்களுக்கு அந்த பரிசு பொருளா கொடுக்க மாட்டேன், அல்லது பரிசா கொடுக்க மாட்டேன், இல்லது தங்கமா கொடுக்க மாட்டேன், இல்ல வைரமா கொடுக்க மாட்டேன். அப்ப என்னதான் பரிசு? ஏங்க உங்களை கட்டி எனக்கு ஒரே வாட்டி நீ யார்? இந்த மருது நாட்டுக்கு ஒரு இளவரசி. நான் யார்? சாதாரண ஒரு பூந்தோட்ட காவல்காரன். அப்படி இருக்க நேரத்திலே உனக்கும் எனக்கும் ஏறி வைத்தால் கூட எட்டாது. வேண்டாம் பிடிவாத வந்து பார்த்து போய்விடு. என்னங்க ஏணி வச்சா என்னங்க எட்டுது? நான் கிட்ட வந்தா எல்லாமே தான் எட்டும். சத்யா சின்ன சிறு வயதிலே திருவிழாவலை காணாமல் ஓடி வந்தேன். வீதி வீதியாக சென்று பிச்சை எடுத்து நாட்டு மன்னன் ஓடி வந்து பிள்ளையெல்லாம் குறைய தீர்க்க வேண்டும் என்று இந்த மருது நாட்டிற்கு கொண்டு வந்து பூந்தோட்ட காவல்காரனாக காவல் வைத்தார். அன்று முதல் இன்று வரை ஒரு 5 ஆண்டு கழிந்த பிறகு உன் நாட்டு மன்னனுக்கு ஒரு அழகான பெற்றெல்வம் பிறந்தது. அதுதான் சத்யா. 5 ஆண்டு கழிந்த பிறகு உன் தாய் தந்தைகள் அனைவருமே இறந்து போய்விட்டார்கள். அன்று முதல் இன்று வரை இந்த பூந்தோட்டத்திற்கு காவல் காணவும் இந்த மருது நாட்டு இளவரசிக்கு காவல் காண பணிபுரிந்து வருகிறேனே தவிர தவறான எண்ணம் இல்ல. வேண்டாம், ஆபத்தில் போய் முடிந்து நான் என்ன தவிர கேட்கிறேன். ஒரு அழகான ஆண்மகனை பார்த்து என்னை கட்டி எடுத்து ஒரே வாட்டி முத்தனை கேட்கிறேன். ஏன் சொல்றீங்களே? ஏழைக்குள்ள காதல் வரக்கூடாது. ஐயோ சத்யா, நான் ஒரு ஏழை சத்யா, ஏழை சத்யா பிடிக்க கூடாது. ஐயோ என்னால முடியாது சத்யா. ஒரே முத்தம். ஐயோ ஆபத்துல போய் முடிஞ்சது சத்யா. ஐ மீன் லவ். ஒரே வாட்டி பாத்து ஆப் டைம்லே முடியாது சத்யா. மச்சா மச்சா மச்சா
உனக்காகத்தான் நான் இருக்கிறேன். என்ன ஆபத்து வரப்போகுது? சத்யா நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே. நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே. நீரை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே. நிலவை பார்த்து வானம் சொன்னது மனைவி சொன்னது நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே. நீரை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே. நான் யாரு? ஒரு நாட்டுக்கு இளவரசி. நான் கையாள வேலைக்காரன் தாய். என் வீட்டு எச்சு இலை. அப்படிப்பட்டவன் என்னை கீழே தட்டி விட்டு பாரு. நான் என்னடா கேட்டேன்? உங்ககிட்ட பொருள் கேட்டடா, பொருள் கேட்டுட்டா, பணம் கேட்டடா, பாக்கியம் கேட்டடா. என்னை கட்டி எடுத்து ஒரே வாட்டி தர மொத்தம் கேட்டு குடுக்க முடியாத ஆம்பளையும், கேட்கும் போது செய்ய முடியாத பொம்பளையும், மனுஷனா இருந்து என்ன புரோஜனம் என்றா இருந்தாலும் இந்த சத்திய அடையாம விடவே மாட்டேன். அது வரைக்கும் தூங்காம இருக்கவே மாட்டேன். அடுத்த வாட்டி போராட போராட அந்தரோடு பெரியரோடு மாம்பழம் பெற்றானே. ஏமாமன் நீமல் கோபால் கிளைமுகி போட வந்தானே. ஏமாமன் நீமல் கோபால் கிளைமுகி போட வந்தானே. பழமிக்கிற கண்ணம்மா ஓரத்துக்குள்ளே என்னம்மா யாருமில்லை கண்ணம்மா நீ அவளை கட்டி ஆமா ஆமா. அமர்ந்திருக்கிற கண்ணம்மா உன் மனதுக்குள்ளே என்னம்மா யாருமில்லை கண்ணம்மா நீ அவரை கட்டி ஆமாதாமா. Ladies and gentlemen, gentlemen, Hey! எங்க ஐயா mental ஏய்! ஒரு gentleman நான் mental man நானு. நான் தெரியாம சொல்லிட்டேன். வாடா வாடான்னு நான் என்ன வட வடன்னு. வந்துட்டேன். நான் வந்துட்டேன். தப்பா பேச நான் தப்பா பேசுறேன். நான் லூசு. நான் திருப்பி பேசுறேன். கடவுளே நானே கடவுளே. என்னடா கேப் எங்கடா போய் மெரிச்சிட்டு வந்துட்டியா? நானே கேப்ல என்ன மெரிச்சு வந்துட்டியா? போண்டியா? ஆ? ஏய்! ஏய் என்னடா? என்னடா நான் மரியாதை பேசுறேன். என்ன மாதிரி எதுவும் பேசுறா? ஏய்! ஏய் நான் யாரு? நான் யாரா? என்னடா நினைச்சுக்கிறேன்? என்னடா நினைச்சீங்களா? நானே மென்டலா? அது முன்ன மலை சுத்தணும் தலை சுத்தணும் திருப்பி எனக்கு இருமிட்ட சரியா? நான் சிவதாச்சு விடலாம் ஆப்பாங்க. வாடா வாடா நான் முன்னாடி வந்துட்டேன். ஏய்! போலாம் வா. ஆ? அங்க போலாம். எங்க போலாம்? மருந்து நட்டுங்க. ஏய்! கெந்தோடும். கரும் தோட்டம். கரும் தோட்டத்தை பத்தி கலராரா பாய். மருந்து நாட்டுக்கு வந்துட்டோம். ஏய்! காலேஜ் வச்சாய் போச்சு. இப்ப அந்த அம்மா சத்தியா போய் ஏய்! ஓடி. சத்தியம் சத்திக்க வேண்டும். வா போகலாம். இந்த மூத்தரை யாருப்பா? அது
இதுதான் கெட்ட பேசாத மொத்தம் பண்ணி நடக்குதுங்களே அங்க ஒரு அண்ணன் கொடுத்து அண்ணா எதுமா வறுத்த சாப்பிடுங்க நல்லா இருக்கும் பிள்ளை மதிப்பில்லாத இந்த முத்தாரம் இந்த முத்தாரம் கிடைத்திருக்கேன் இந்த முத்தாரத்தை வைத்தேன் இந்த நாட்டு வரை ஜாடி ஒன்று எடுத்துக்கிறேன் ஏய் பலால குத்தனா வாழ்க்கை ஏது புளியா மரம் கிடையாது புளியா மரத்தில் போனால் இடி பயன்படுவாங்க டேய் கண்ணா டேய் ஐயா தெரியுமாடா யாரு ஊருக்கு வந்து அங்கே மயான கொலை கட்டி வச்சு சுருக்கோடு அங்கே தான் போய் பிள்ளை நாட்டு பரத்தளபதி அடியன் யார் தெரியுமா யாருங்க அடியன் காவல்காரன் சொல்லு சொல்லு அம்மா கூடு பார்த்தது இல்லையா என்ன அந்த நாய் ஓட்டு அது போல போய் வச்சிருந்தீங்க இந்த ஊர் பால் வயல்ல முட்டை போடுங்குது அறிவு அம்மா என்ன அழைத்த காரணம் நமது நாட்டு நாடு முல்லை நாட்டு படத்தளபதி அப்படியா கருவேங்கை அப்படியா ஐயா வந்திருக்கா எங்கடா இருக்கிறீங்க நாட்டு காவல்கார பையன் வந்திருக்கான் பையன் ஆமா அப்படியாடா அப்படியாகட்டும் வணக்கம் 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 நாடு முல்லை நாட்டு படைத்தளபதி என் பெயர் தான் கருவேங்கை ஐயா பேர் தான் சொல்லுவாங்க தெல்லுவேங்கை சொரிய சும்மா இருக்க மாட்டா நீங்களே சொல்லி நீங்களே வாரி போங்கடா ஊட்டி போங்கடா கலங்காடு தளபதியாரே என்ன காரணமாக வந்திருக்கீங்க இளவரசர்களே நீங்களும் 5 ஆண்டு காலமா கப்பப்படத்தை கட்டவில்லைங்களுக்கு அப்படியே கப்பப்பட வாங்கி சொல்ல வந்திருக்கோம் பணத்தை கொடுங்க தளபதியாரே கப்பப்பட கடத்த முடியாதுக்கு போயிட்டு வாங்க வாங்க எங்க நாடே வெறுமையில வாழ்கிறது பிஸ்கோத்து பசங்க செம்ம மிரட்டுறானுங்க என்ன எங்க கேள்வி போட்டு கேக்குது என்ன கேள்வியா அது நீலகரி சாயில ஊத்து இந்த வயசான பறக்குறீங்க சாதியா அது பாசிமாட்டு கோயம்புரம் ஊத்து கட்டிச்சு உனக்கு போன வேகத்துல அறியாத பசங்க கேள்வி தெரியுமா எனக்கு எல்லா வீட்டுக்கு மூத்தரம் காணவில்லையா தேடி கண்டுபிடிக்கின்றது எங்க இருந்தாலும் தளபதியாரே என்னோட உத்தரம் கண்டுபிடித்துட்டால் தேரவனை கப்பப்பட கட்டணும் ஆமாங்க ஐயா ஆமாங்க ஐயா டேய் இவங்க முத்தாரத்தை கண்டுபிடிச்சு நம்ம தரணுமா எங்களுக்கு வேற வேலை கிடையாதா வேலை ஐயா தொழில் கிடையாதா அப்ப பணம் பெற்று செல்லுங்கள் எங்கன்னா கடகம் அதை தேடி எடுத்து விடுறாடா ஏங்க நம்பி அந்த இதோ தங்கிட்டேன் சொல்லக்கூடாதா அப்ப நேற்று எங்க போனீங்க